இனி யாராவது ஊர் பேரை கேட்பீங்க, போடு தரமான சம்பவம். படு வைரலாகும் வீடியோ. இணையத்தில் புது புது ட்ரெண்ட் செய்து சிலர் வீடியோ போடுவதும் அது மக்கள் மத்தியில் பிரபலமாகி வைரலாவது வழக்கம். அந்த வகையில் தற்போது ஒரு வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகின்றது. அதில் கணவனிடம் சண்டை போட்டு வந்த பெண் ஒருவர் அங்கிருந்த இருவரிடம் ஊர் பெயர் என்ன என கேட்கிறார். அவர் கோபத்தில் சாவடி என சொல்ல அவருக்கு பள்ளார் என அறை விழுகிறது. பிறகுதான் தெரிகிறது அந்த ஊர் பெயரே சாவடி என. இந்த வீடியோ தற்போது இணையத்தில் படு வைரலாகி வருகின்றது. சும்மா போன சின்ன இருக்கிறேன், இப்பதானே வெளியில வந்தேன். அதுங்காட்டி இதை வாங்கினவா அதை வாங்கினவா வர்ற வாயி என்னம்மா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும், வழி தெரியாம இறங்கிட்டேன். இது என்ன ஊர்னு கொஞ்சம் சாவடி. யார பத்தி சாவடி என்ற நானே ஊரு தெரியாம வந்து இறங்கிட்டு எங்க வீட்டுக்கு சண்டை போடணும்ட்டு அவர்கிட்ட கத்தினுக்கிறா. என்ன பார்த்து சாவடின்னு சொல்றான். என்ன கேட்டாலும் சாவடின்னு தான் சொல்லுவா. யார பார்த்து நீ சாவடின்னு சொல்ற? ஏமா ஊரு பேரை சொன்னா கண்ணதான் மட்டும் அடிக்கிற? நீ கேட்டது ஊர் பேருமா, இந்த ஊரு சாவடி. சாவடியா? ஊரு பேரை தெளிவா சொல்ற மாட்டீங்களா? சாரிங்க. போமா. சாரிண்ணா. ஏமா தெய்வமா போமா. அவ கராத்தா கத்துருப்பா பொழுது மாமா. அச்சடியில கடவை பொருள் ஆடுது மாமா. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இந்த எத்த வாரி கழட்டிட்டு ஓரமா விட்டு நீ போகும்போது மாட்டினா வண்டி ஸ்டார்ட் ஆகும். எத்தனை நாள்? ஒரு 10 நாள் கழிச்சு வருவோம். 10 நாள் வண்டி கிடப்புல போட்டா 10 நாள் போட்டுருணும். போட்டு மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லாட்டா எப்படி மெயின் பண்ணுறது பேட்டரியா? இல்லைன்னா இது டவுன் ஆகும் உங்களுக்கு. பேட்டரி வீக் இல்லை, 4 வருஷம் வச்சுல பேட்டரி வீக்காக இருக்கும் உங்களுக்கு. புரியுங்களா? புது பேட்டரி இன்னும் ஆகாது, ஒரு மாதம் 20 நாள் ஓகே இருக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.